நம்ம பார்க்க மாட்ட தட்டுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல கிரேஸ் இருக்கு சார். ஸோ அதனால இந்த பிசினஸ் வந்து நீங்க எக்ஸலண்டா எடுத்து பண்ணலாம். 2 லேடிஸ் இருந்தா போதும் சார், இது ஈஸியா ஆப்ரேட் பண்ணலாம். பேமெண்ட் கட்டணும், மிஷின் ஆர்டர் பண்ணணும், எந்த நிர்பந்தமும் கிடையாது. இதுல ஈபிக்கு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடுல நமக்கு மானியம் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா செலவுகளும் போக ஒரு நாளைக்கு 1500 rupees நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். இந்த 3 to 4 lakhs சொல்றது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்டே நான் சொல்றேன். நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் ஃப்ரம் ஜெயராம் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம நிறுவனம் வந்து சேலத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம நிறுவனத்தோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் தயாரிக்கிறோம். ஸோ அந்த இயந்திரம் வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம சப்ளை பண்றோம். ஸோ இந்த இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேட்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக நம்ம பக்கத்தில் ஒரு விசேஷமா இருக்கட்டும், ஒரு கோவில் விழாக்களாக இருக்கட்டும், ஒரு பஃபே சிஸ்டமாக இருக்கட்டும், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் கேட்டகரி பிளேட். ஸோ இந்த பிளேட் வந்து ஒரு யூனிட்ல 7 டைப் ஆஃப் டைல நமக்கு கிடைச்சிரும். பெரிய பிளேட் இருந்து சின்ன பிளேட் வரைக்கும் கிடைச்சிரும். ஸோ இந்த 7 டைஸ், அதாவது 7 தட்டு அடங்கக்கூடிய ஒரு யூனிட் ஆஃப் மிஷினரி தான் நம்ம சேல் பண்றோம். ஸோ இந்த மிஷினரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs வரும். இந்த 3 to 4 lakhs சொல்றது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் சொல்றேன். இதுக்கப்புறம் பாக்கு மட்டைகள் இருக்கு, நம்ம இடத்துல எலக்ட்ரிக்கல், இபி இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ மொத்தமாக இந்த தொழில் தொடங்க ஒரு 3 to 4 லட்சம் இருந்தால் போதும். ஸோ நம்ம மிஷின் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சப்ளை பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்திலிருந்து நம்ம பாக்கு மட்டைகளை இறக்குமதி செஞ்சு நம்ம தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து வருடம் முழுக்க நமக்கு தேவையான பாக்கு மட்டைகள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் தொழில் செய்ய தேவையான பாக்கு மட்டைகள் தங்கு தடை இல்லாமல் நம்ம நிறுவனம் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். மிஷின் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது இந்த மிஷின் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதுக்கான இபி வந்து நீங்கள் எப்படி மிச்சம் பண்ணலாம், ஸோ லேபர்ஸ்ட்டை எப்படி நீங்கள் ஒர்க்கு வாங்கணும், தென் வந்து நீங்கள் பிளேட்டை வந்து எப்படி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒரு அவேர்னஸும் ஒரு பயிற்சியும் நம்ம ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார், நம்ம தொழில் செய்ய தேவையான இடம்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 800 to 1000 சதுரடி தேவைப்படும். இந்த 800 to 1000 சதுரடி அப்படிங்கிறது நம்ம மிஷின் வச்சுக்கலாம், பிளேட் வச்சுக்கலாம், அதிலே நம்மளுக்கு தேவைங்கிற பாக்கு மட்டைகளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் காய வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி 3 phase வேணும் சார். 3 phase நமக்கு 7 HP லோடு வேணும். அந்த 7 HP லோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த 7 டைஸுமே நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். இதில் இபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் நமக்கு மானியம் கிடைக்குது. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். 3வது விஷயம், 2 லேடிஸ் இருந்தால் போதும் சார், இது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது, இன்னொருத்தர் வந்து வேணுங்கிற லீஃப் எடுத்து சப்போர்ட் பண்ணுறது, ரெடியான பிளேட் கட்டி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி 2 லேடிஸ் இருந்தால் போதும். நம்ம கொடுக்குற மிஷினரி வந்து நீங்கள் 24 hours 20 hours ரன் பண்ணலாம் சார். எக்ஸாம்பிள் ஒரு 10 hours ரன் பண்ணுறீங்க, ஒரு 4 hours ரெஸ்ட் விட்டுட்டு அகைன் நீங்கள் 10 hours ரன் பண்ணலாம். ஸோ இதில் டொமஸ்டிக் மாடல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் மாடலில் எக்ஸ்போர்ட் பிளேட்ஸும் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 மாடல்ஸ்க்கு மேலே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரியான பிளேட்டு, தென் ஹார்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட்ஸு, ஷேலன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 மாடலுக்கு மேலே இருக்குது. இதுலேயும் எனக்கு சில செலக்டிவ் மாடல் வேணும் சார் அப்படின்னா ஷோராக எங்களால் பண்ணி தர முடியும். நீங்கள் ஒரு சாம்பிள் கொடுத்தா போதும், நீங்கள் வேணுங்க கேட்ட மாதிரியான டிசைன்ஸ் எங்களால் கண்டிப்பாக தர முடியும். ஸோ இந்த மாதிரி பிளேட் எல்லாம் அப்ராட்ல வந்து நல்ல இதுக்கான நிறைய சோர்சஸ் இருக்குது சார். ஸோ நீங்கள் பாக்கு மட்ட தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு 100% தயாரிப்பு தட்டு வந்து நம்ம இந்தியாவில் டிமாண்டாக இருக்குது அப்படின்னா, பாக்கு மட்ட மிஷின் வச்சிருக்கிறவங்க அவங்க தயாரிக்கிற தட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 30% மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 தட்டு தேவைப்படுற இடத்துல 30 தான் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்சம் தட்டு தேவைப்படுதுன்னா நம்மளால 3 லட்சம் தான் தயாரிக்க முடியுது. ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற இந்த பிளேட் அப்படிங்கிறதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டை இன்னைக்கு அதிகமாக யூஸ் பண்றதுனால, பிளாஸ்டிக்கை நிறைய பேர் அவாய்ட் பண்றதுனால நம்ம பாக்கு மட்ட தட்டுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல கிரேஸ் இருக்கு சார். ஸோ அதனால இந்த பிசினஸ் வந்து நீங்க எக்ஸலண்டா எடுத்து பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பிளேட்டை பத்தி நான் சொன்னேன். செகண்டரி நீங்க பார்க்க போனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வரலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 லட்சம் இருந்தால் போதும், ஒரு 800 to 1000 சதுரடி இருந்தால் போதும், நீங்க பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட்டும் என்கிட்ட இல்லை சார், இதுக்கான வருமானமும் என்கிட்ட கிடையாது, நான் என்னால் பண்ண முடியுமா, முதலீடு இல்லாமல் இந்த பிசினஸ் நான் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தொடங்க உங்களுக்கு தேவையான மானியம் கொடுக்குறாங்க. எஸ், அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து இதுக்கான லோன் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ நேஷனலைஸ்டு பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்ல உங்கள் ஏரியாலேயே உங்களுக்கான லோன் கிடைக்கிறதுனால இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், நல்லா சம்பாதிக்கவும் முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்கான எல்லா விளக்கத்தையும் சொல்லுவாங்க.
நம்ம நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ இன்கம் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு சாலிடாக நீங்கள் மிஷின் வாங்கியாச்சு, ஸோ மட்டை வாங்கியாச்சு, உங்களுக்கான எல்லா பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்டோம். வருமானம்னு சொல்லி பார்க்கும்போது சாலிடாக ஒரு நாளைக்கு ஒரு 8 to 10 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர், நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணுற மட்டையோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா செலவுகளும் போக ஒரு நாளைக்கு 1500 rupees நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணலாம். 10 hours ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 4 hours டெஸ்ட் விட்டு அகைன் நீங்கள் 10 hours ஒர்க் பண்ணுறீங்கன்னா சாலிடாக ஒரு நாளைக்கு ஒரு 1500 ஒரு 3000 உண்டான இன்கம் நீங்கள் பார்க்க முடியும். மினிமமாக எடுத்துட்டா கூட ஒரு மாதத்துக்கு நீங்கள் 40,000 ரூபாய் கம்மி இல்லாமல் நீங்கள் எல்லா செலவுகளும் போக இதில் நீங்கள் வருமானம் பார்க்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகள் வருஷம் முழுக்க நாங்கள் சப்ளை பண்ணுறோம். வருடம் முழுக்க நீங்கள் தயாரிக்கக்கூடிய தட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 10 to 15 லட்சத்துக்கு தட்டுகளுக்கு உண்டான ஆர்டர் இருக்குது. ஸோ நாங்கள் நார்த்துக்கு சப்ளை பண்ணுறோம், சவுத்துக்கு பண்ணுறதுனால எங்களுக்கு அதிக தட்டுகள் தேவைப்படுறதுனால தான் நிறைய மிஷினரி கொடுத்து அவங்க மூலியமாக நாங்கள் தட்டுகள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பற்றி ஒரு எக்ஸாக்டாக நான் வருமானத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு 1500 அப்படிங்கிற மாதிரி ஒரு 40,000 கம்மி இல்லாமல் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு முதலீடே இல்லை சார் அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சப்சிடி கொடுக்குறாங்க, பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. அது சம்பந்தமான அனைத்து ஆலோசனையும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டு இமீடியட்டாக நீங்கள் பேமெண்ட் கட்டணும், மிஷினை ஆர்டர் பண்ணணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி சேலத்தில் இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுங்கள். நம்ம இண்டஸ்ட்ரி நீங்கள் வரும்போது இங்கே வந்து பாக்கு மட்டைகளை பார்க்கலாம், தட்டு பார்க்கலாம், மிஷினை நீங்களே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டுமே இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் நம்ம இண்டஸ்ட்ரி வாங்க, நம்ம சந்திக்கலாம். நன்றி.